வணக்கம். கலைச்செல்வி சாமியன் வழக்கறிஞர். காலங்காலமா நம்ம கடைபிடிச்சிட்டு வந்த சில பழக்க வழக்கங்கள், பிற்போக்குன்னு சொல்லி நாம் பின்பற்ற தவறின சில நடைமுறைகள்ல ஒண்ணு, கல்யாண வயசுல வீட்டுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு பையனுக்கு சம்பந்தம் பேசுறதா. இது வெறுமனே பிற்போக்கான பழைய காலத்து விஷயம். இந்த காலத்துல யார் இதெல்லாம் பாக்குறாங்கன்னு சாதாரணமா இந்த பழக்கத்தை நம்ம புறக்கணிச்சிட முடியாது. இதுக்கு பின்னாடி நிறைய உளவியல் காரணங்கள் இருக்கு. வீட்ல கல்யாணம் ஆகாத ஆர் கல்யாண வயசுல அக்கா தங்கச்சி இருக்கும் போது அண்ணனுக்கோ தம்பிக்கோ திருமணம் செய்வது எப்படி ஒரு அட்வைசபிளான விஷயம் இல்லையோ, அதே மாதிரி வீட்ல விவாகரத்தான சகோதரி இருக்கும் போது அதே வீட்ல பொண்ணு கொடுக்கறது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம். அதுக்காக அந்த பொண்ணை விரட்டியா விட முடியும்னு நீங்க கேட்கறது என் காதுகளுக்கும் கேட்குது. கூடுமானவரை அந்த பெண்ணுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்கறது நல்லது. ஆர் திருமணம் பண்ணிட்டு ஒரே வீட்டுல இருக்கிறத தவிர்க்கிறது நல்லது. உடனே உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா இப்படி பேசுவீங்களான்னு கேட்காதீங்க. நீங்க அந்த ஒரு பெண்ணை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க. நான் அந்த வீட்டுல வாழ வந்த இன்னொரு பெண்ணை பற்றியும் யோசிக்கிறேன். அதுக்காக எல்லாரையும் நம்ம பொத்தாம் பொதுவா தப்பா சொல்லிட முடியாது. நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்த மாதிரி நம்ம சகோதரன் வாழ்க்கையிலயும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் உண்டு தன் வேலையுண்டுன்னு இருக்கிற பெண்களும் உண்டு. தன் சகோதரனை மணந்து கொள்ளும் பெண்ணை தன் சகோதரி போல கருதும் பெண்களும் உண்டு. பட் பெர்சன்டேஜ் கம்மிங்கிறது தான் இங்க பிரச்சனையே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சகோதரனுக்கு திருமணம் ஆகும் வரை எலியும் பூனையுமா இருந்த அண்ணனும் தங்கச்சியும் ஆர் அக்காவும் தம்பியும், அந்த ஆணுக்கு திருமணம் ஆனதும் அந்த சகோதரிக்கே தெரியாமல் ஒரு பொசசிவ்னஸ், ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருது. இது இயல்புதான், தவறொன்றும் இல்லை. பட் அந்த இன்செக்யூரிட்டிய அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்கன்றதுதான் மேட்ரே. ஈவன் தோ அந்த விவாகரத்தான பெண் பினான்சியலி ஸ்டேபிளா இருந்தா கூட தனக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஆண் துணை தன் சகோதரன் தான். அவனுக்கும் இப்போ திருமணம் ஆகிடுச்சு. இனிமே நமக்குன்னு யாருமே இல்லையேன்னு யோசிச்சு தன் சகோதரன் மீதான தன்னுடைய அன்பை, உரிமையை பலப்படுத்துவதற்கான முயற்சியில இறங்கிடுறாங்க. இவங்களோட இந்த பாச போராட்டத்துல தனக்கான ஸ்பேஸ் கிடைக்காம போராடுற அந்த புதிதாக திருமணமான பெண்ணின் நிலை மிகவும் பரிதாபத்திற்குரியது. தன் சகோதரன் தன் மனைவியோட சேர்ந்து ஒரு கோயிலுக்கு கூட போக விட மாட்டாங்க. இவங்களும் கூடயே போவாங்க. மனைவிக்கு ஒரு சாரி எடுத்தா தனக்கும் எடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆப்வியஸ்லி அந்த சகோதரனுக்கு தன் மனைவியோட இயல்பா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை குறைக்குது. இது என்ன ஆகுதுன்னா, நாளடைவுல அந்த புதுசா கல்யாணம் ஆகி வந்த பெண் தன்னுடைய வாழ்க்கைய வாழ முடியாமே போயிடுது. பிளஸ் விவாகரத்தான ஒரு சகோதரி வீட்டுல இருக்கும் போது இந்த சொசைட்டி, அவங்க சொந்த பந்தங்கள் அந்த ஆணுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னா, அவ உன்னுடைய தங்கச்சி, உன்னுடைய அக்கா, அவளுக்குன்னு இந்த உலகத்துல இருக்கிறது நீ ஒருத்த மட்டும்தான், அவளை விட்டுறாதன்னு மீண்டும் மீண்டும் அந்த ஆணுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனால் கடைசி வரை அவனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குன்னும் அதை அவனை வாழ விடவே மாட்டாங்க. இங்க அந்த டைவர்ஸ் ஆன சகோதரிக்கு உண்மையிலேயே தன் சகோதரனும் அவனுடைய மனைவியும் பிரியணும்ன்ற எண்ணம் இல்லாட்டியும் அவங்க அந்யோன்யமா வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லாம பண்ணிடுறாங்க. அன்னெசரியா அந்த கணவன் மனைவியோட குடும்ப விஷயங்கள்ல மூக்க நுழைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் பிரச்சனையே. இதை அந்த ஆண் எப்படி எடுத்துக்கொள்வான்னா, என் சகோதரி என் மீது உள்ள அன்பில் அக்கறையில பேசுறதா நினைச்சுக்குவாங்க. பட் உண்மையில் அது அன்பு இல்லை, ஆதிக்கம். இத கரெக்டா பேலன்ஸ் பண்ற ஆண்கள் மிக குறைவு. அதுதான் இங்க பிரச்சனையே. அதுதான் இந்த வீடியோ போடுவதற்கான காரணமே. சோ ஆண்களே, உங்கள் மனைவியோட இல்லற வாழ்க்கையில சரியா வாழணும்னா திருமண வயதுல இருக்கிற உங்கள் சகோதரிக்கு முதல்ல திருமணம் செய்துட்டு அப்புறமா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் சகோதரியோட மன வாழ்க்கையில ஏதாவது விரிசல் ஏற்பட்டு அவங்க திரும்ப வந்தா நிச்சயமாக ஒரு சகோதரனாக உங்க சப்போர்ட் அவசியம். ஆனால் அது உங்கள் மன வாழ்க்கையை பாதிக்காது பார்த்து கொள்வது அதை விட அவசியம். அப்படி முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்தீங்கன்னா தயவு செய்து பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் போங்க. கூடுமானவரை உங்கள் சகோதரிக்கு ஏற்ற மன வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது மிக மிக அவசியம். ஏன்னா இதுதான் என்னோட ஃபேமிலின்னு நம்பி போன இடத்துல ஏமாற்றம் அடைஞ்சு திரும்ப வந்தவங்க அட்லீஸ்ட் பிறந்த வீட்டு உறவையாவது கடைசி வரை தக்க வச்சுக்கணும்னு எதிர்பார்க்கறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் இந்த இன்செக்யூரிட்டி தன் சகோதரனுக்கும் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றத ஏத்துக்க மறுக்கிறது. இதற்கிடையில் உங்கள் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் பிரச்சனைய சாதாரணமா நீங்க உங்கள் சகோதரியிடம் ஷேர் பண்ணும்போது வாலண்டியரா நீங்க அவங்கள உள்ள இழுக்கிறீங்கன்னு அர்த்தம்.
It will definitely add fuel to the fire. So தயவு செய்து உங்கள் கணவன் மனைவிக்குள் எழும் தனிப்பட்ட பிரச்சனைகளை உங்கள் சகோதரியிடம் ஷேர் பண்றத தவிர்க்கவும். சுயமா முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.